தைப்பூசம் 21 நாள் விரதம் இருப்பது எப்படி முருகனுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆன்மீக வாசகர்கள் அன்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். தைப்பூசம் 48 நாள் விரதம் இருக்க முடியாதவங்க 48 என்ற எண்ணிற்கு அடுத்தபடியாக இருக்கும் 21 நாள் இருக்கலாங்க. இந்த பதிவில் தைப்பூசம் 21 நாள் விரதம் எப்போது தொடங்க வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி முருகனுக்கு 21 நாள் தைப்பூச விரதம் இருக்கிறவங்க இந்த பதிவை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆண்டு 2025 தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று வருதுங்க. தைப்பூசத்திற்கு 48 நாட்கள் விரதம் இருப்பது வழக்கம். ஆனால் 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 21 நாட்கள் விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். தைப்பூச 21 நாள் விரதம் எப்போது தொடங்க வேண்டும், 21 நாட்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. தைப்பூசத்திற்கு 21 நாட்கள் விரதம் இருக்க நினைக்கிறவங்க ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது இன்று விரதம் தொடங்கலாம். பிப்ரவரி 10ஆம் தேதி திங்கட்கிழமை வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை 11/2/2025 அன்று தைப்பூசம். தைப்பூச 21வது நாளில் விரதத்தை ஜனவரி 21ஆம் தேதி தொடங்கினால் சரியாக இருக்குங்க. வழிபாட்டு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், விரதம் இருக்கிறவங்க காலை மாலை அப்படின்னு இருவேளையும் குளித்துவிட்டு காலையிலும் மாலையிலும் முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும். முருகன் படத்திற்கு முன் நெய் தீபம் ஏற்றி அரளி அல்லது மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து வழிபடுவது சிறந்தது. முருகனுக்கு நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால் தேன் கலந்து வைத்து வழிபடலாம். அந்த பாலை பிறகு நாம் அருந்தலாம். முருகர் படம் முன் அமர்ந்து முருகன் மந்திரங்களையும் கூறி என்ன தேவைக்காக விரதம் இருக்கிறீர்களோ அதனை சொல்லி வேண்டிக் கொள்ள வேண்டும். வீட்டிற்கு அருகே உள்ள முருகன் கோவிலுக்கு காலை மாலை 2 வேளையும் சென்று விளக்கு ஏற்றி பூக்கள் சாற்றி முருகனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, விரதம் இருக்கிறவங்க ஏதேனும் ஒருவேளை பட்டினியாக இருந்து விரதத்தை கடைபிடிக்கலாம். உடல்நிலை சரியில்லாதவர்கள் 3 வேளையும் உணவு உட்கொள்ளலாம். முற்றிலும் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். 3 வேளை உணவு உட்கொள்பவர்கள் வயிறு முட்ட சாப்பிடாமல் அரை வயிறுக்கு சாப்பிட வேண்டும். விரதம் நிறைவு செய்யும் முறை அப்படின்னு கேட்டிங்கன்னா, விரதம் நிறைவு நாள் அன்று முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். கோவிலுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்து விரதத்தினை நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த 21 நாட்களும் முருகனை மனதார நினைத்து விரதத்திற்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் முழு மனதோடு மேற்கொண்டீர்கள் என்றால் நீங்கள் வேண்டியதை முருகப்பெருமான் அருள்வார். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த தைப்பூசம் வழிபடும் முறை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. தைப்பூச வழிபாட்டு முறைகளை பற்றி நான் சொல்கிறேங்க. முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக நமக்கு இருக்கும் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு வரும் என்பது நம் அனைவரும் அறிந்த ஒன்று தான். முருகப்பெருமானை போற்றி அருணகிரி சுவாமிகள் பல்வேறு பாடல்களை இயற்றி வழங்கியுள்ளார். தைப்பூசம் என்றாலே முருகப்பெருமான் வழிபாடுதான். அதாவது முருகப்பெருமானுக்கு சக்தி வேலை தந்து அம்பிகையின் அருளை பெற்ற நாளான தைப்பூசம் அன்று முருகப்பெருமானை வணங்கி வழிபடுவதன் மூலம் நம் வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும். ஆகையால் தைப்பூச வழிபாடு எப்படி செய்வது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக தைப்பூசம் அன்று காவடி எடுத்தல், முருகன் கோவிலில் அன்னதானம் செய்தல் போன்ற பல விஷயங்கள் நடைபெறும். அதே போல கோவில்களில் மட்டுமில்லாமல் வீடுகள்லையும் தைப்பூச வழிபாடு செய்வது ரொம்ப அவசியம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இந்த வருடம்
ஜனவரி மாதம் அதாவது ஜனவரி மாதம் விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 21ஆம் தேதி நமக்கு முடிவடையுது இல்லைங்களா? இந்த தைப்பூசம் அன்னைக்கு, அதாவது 11/2/2025 தைப்பூசம் வழிபாட்டிற்கு உகந்த நாள் மட்டும் இல்லாமல், முதல்ல முருகப்பெருமானோட திருவுருவ படத்தை எடுத்து மாலை, பூ மற்றும் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. முடிஞ்ச வரை சிகப்பு நிற மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யுங்க. முக்கியமாக முருகப்பெருமானின் வேல் வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. அடுத்து முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் போன்ற ஏதேனும் ஒரு இனிப்பு உணவுகளை படைக்கணும். அதுக்கப்புறம் இதோட வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. வழிபடும்போது முருகப்பெருமானை மனமுருக நினைத்து வேல்பதிகம், கந்தர், கலிவெண்பா உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முருகப்பெருமானின் பாடலை பாடுங்க. முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் இன்னும் அதிகமான பலன்கள் பெறலாம். தைப்பூசம் நாளில் விரதம் இருந்து பிறருக்கு அன்னதானம் செய்தால், அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவுதல் போன்ற விஷயங்கள் செய்து வருவதன் மூலம் முருகப்பெருமானின் ஆசியும் அருளும் கிடைக்குங்க. அதே மாதிரி தைப்பூசம் அன்னைக்கு இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா செய்யுங்க. உங்கள் வீட்டில் எல்லா வளமுமே கிடைக்குங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது உங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனை இருந்தாலும், அதாவது நிம்மதியின்மை, பணப்பிரச்சனை, நிலப்பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாமே விடுபட முடியுங்க. கடன் பிரச்சனை, குழந்தை வரம் வேண்டினாலும் எதுவாக இருந்தாலும் சரி செய்து நன்மைகள் நடக்க இந்த முருகப்பெருமானின் சக்தி அதிகமாக உள்ளதுங்க. இந்த தைப்பூசத்திற்கு என்ன விசேஷம் என்றால், பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரதுனால அதைவிட முக்கியமான தினங்கள்லாம் சேர்ந்து வருதுங்க. செவ்வாய்க்கிழமையோட தைப்பூசமும் முருகனுக்குரிய நாள்லேயே வருதுங்க. அன்றைய தினம் முருகனை நினைத்து நாம் அவரிடம் என்ன வேண்டுதல் கேட்டாலும் அதை நிறைவேற்றி வைப்பார். இந்த தைப்பூசம் அந்த நாள் அன்று நாம் வாங்கும் பொருட்கள், இந்த 3 பொருட்கள் வாங்கி வர வேண்டும். அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை அரிசி வாங்கிக்கோங்க. அதனையும் வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபடுங்க. இது மூலமாக மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு சேருவாங்க. அதே மாதிரி கல் உப்பும் வாங்கிக்கோங்க. கல் உப்பு வாங்குறது மூலயமா நம்மளுடைய வீட்டில் பணப்புழக்கம் அதிகரித்து கொண்டே இருக்குங்க. அடுத்து எலுமிச்சம்பழத்தையும் வாங்கி வைங்க. இந்த பொருட்களை நம்ம தைப்பூசம் அன்னைக்கு வாங்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். பொருளாதார பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.